மொத்த குடும்பம் மாப்பிள மாதிரி ரெடியாவற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம். Lakshmi Krishna Natural Weight Loss Powder 100% organic, no side effect. Link in description. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சொற்பெருவார்க்கும் வீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆணிமுகத்தோனே ஆதலால் கூப்பும் பிரதம் கை வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. அனைவருக்கும் இனிய நமஸ்காரம். உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷ். ஒவ்வொரு மாதத்துக்குண்டான பலாபலன்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குது, இந்த பிப்ரவரி மாதத்தில் இருக்கக்கூடிய பலாபலன்கள் நம்ம பார்க்க போகிறோம். மேஷ ராசி நண்பர்களுக்கு மேஷத்துக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது சின்ன சின்ன விஷயங்களில் யோசித்து செயல்படக்கூடிய நாளாக இந்த மாதத்தில் இருக்கும். ஒவ்வொரு விஷயங்களும் பேர் கிடைக்கணும், ஒவ்வொரு விஷயங்களும் தப்பாயிடக்கூடாது, ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம ஜெயிக்கணும், ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம பின்னாடி இறங்கிடக்கூடாது, நம்ம சக்ஸஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு நிறையாவே இருக்கும். ஒவ்வொன்றும் பார்த்து செய்யும் பொழுதும் சில லேகிங் இருக்கும். அதை பொறுத்துட்டு இனி அடுத்த தடவையாவது மாற்றிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். நினைத்ததை நிறைவேற்றக்கூடிய அற்புதமான நாள். முக்கிய நபர்களை சந்திக்கும் பொழுது பெருமைகள் கூடி வரும். அவர்கள் பாராட்டும் பொழுது மன சந்தோஷங்கள் இருக்கும். லைஃப்பில் நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது பயமும் சேர்ந்து அப்பப்போ வரும். இப்படி இருக்கே அப்படி இருக்கே, அதாக்குமே இதாக்குமேங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். ஆனால் உங்களை ரொம்ப அழகாக ஜெயிக்க வைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். ரொம்ப வயதானவர்களை 16ஆம் தேதிக்கு மேலே பார்த்துட்டிங்கன்னா 28ஆம் தேதி வரைக்கும் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கிறது நற்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த மாதத்தில் இடம் பொருள் வீடு மனை செல்வ செழிப்போடு இருக்கிறது. முக்கிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது. சிறு பிரயாணம் தூர பிரயாணம்லாம் 16ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறதுக்கு உண்டான அமைப்பு உங்களுக்கு நிறையாவே இருக்குது. அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. பெற்றவர்கள் முன்னாடி பெருமையாக நிற்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் யோசித்து வைத்தது உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தெரியாமல் செய்யக்கூடிய சில தவறுகளை இனிமேல் திருத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. ஒரு பணம், இந்த பணத்தினுடைய அருமை என்ன, இது தங்கத்தினுடைய அருமை என்ன, இந்த உழைப்பினுடைய அருமை என்ன, முந்தியெல்லாம் யதார்த்தமாக இருந்துட்டேன், இப்போ தான் தெரியுது இதை பற்றிய முக்கியத்துவம் இல்லான்ற மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் ஒரு அனுபவப்பட்டு அதன் மூலமாக முக்கியத்துவத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக கண்டிப்பாக இந்த மாதத்தில் இருந்துட்டு இருக்கும். முந்தியெல்லாம் யாராவது கேட்டால் கொடுத்துருவேன் சார், சும்மா இல்லை, என்கிட்ட இருக்கோ இல்லையோ நான் எடுத்து கொடுத்துருவேன். ஆனால் இப்போ தான் தெரியுது, இனிமேல் யோசித்து கொடுக்கணும், எதுக்காக கேட்குறா, ஏன் கேட்குறாங்க, இதெல்லாம் யோசித்து கொடுக்கணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு மேஷராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாட்டோடு இந்த மாதத்தை ஆரம்பித்து பாருங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்கும். எப்பேற்பட்ட கெட்டதாக இருந்தாலும் உங்களை விட்டு போயிடும். ரிஷபராசி அன்பர்களுக்கு நிறைய முயற்சிகள், ஒவ்வொரு விஷயங்களில் தோல்வி பெற்று இப்போ புது முயற்சி இருக்கும்போது இறைவா எப்படியாவது காப்பாற்ற மாட்டேன்னு டக்குன்னு மேலே பார்த்து யோசித்து கடவுளை கும்பிடுவோம். அந்த மாதிரி இந்த மாதத்தில் நிறையா இருக்குது. ரொம்ப அதிகமாக யாராவது பேசினா பிடிக்காது. ரொம்ப காதுகிட்ட கஜகன்னு பேசினா அப்பா கொஞ்சம் நிதானமாக பேசுங்கப்பா அப்படின்னு இரிட்டேஷன் ஆகும். அந்த மாதிரி இந்த மாதத்தில் சின்ன சின்ன விஷயங்களில் ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளே யாராவது நடுவில் குறுக்களை பேசினாங்கன்னா தயவு செய்து அதை அப்படியே நிறுத்திட்டு அந்த சண்டை போடுறது நிறுத்திட்டு அவங்கள முதல்ல ஒதுக்கி வைக்கிறதுல 2 பேரும் சேர்ந்து முடிவெடுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். ஏன்னா 3வது மனுஷா ஒரு விஷயத்தை நடுவில் புரிந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு உரிமையை கொடுக்கக்கூடாது. இங்கேயும் பேசுவாங்க அங்கேயும் பேசுவாங்க, கவனமாக இருக்கணும். ரிஷபராசி அன்பர்களுக்கு நிறைய உழைப்புக்கேற்ற ஊதியம் கண்டிப்பாக வரும். விடாமுயற்சி இருக்கும். வெளிநாடு வெளியூர் இந்த மாதிரி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு கூடி வரக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளாக இருக்கும். நல்லவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான மேலே படிக்கணும் சார். நான் படிப்பு இல்லைன்னா என்ன அவமானப்பட்டேன்னு இப்போ தான் தெரியும். நான் வெளியூருக்கு போகும்போது தான் எனக்கு அங்கே போனோடனே இந்த லாங்குவேஜ் தெரியல, ரொம்ப கஷ்டப்பட்டேன். இனிமையால் கற்றுக்கணுன்ட்டு இருக்கேன். லாங்குவேஜ் ஸ்கில்லை எடுத்து கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அருமையாக இருந்துருக்கும். ஏதேனும் நகையெல்லாம் அடமானம் வச்சுருந்தா அந்த நகையெல்லாம் மீட்டணும். வீடு பத்திரம் அதை மீட்டணும். கடன் இருந்தால் கடனை அடைக்கணும். எங்கள் அப்பா இப்படிலாம் தப்பு பண்ணார், நான் இப்படி பண்ணக்கூடாது, நான் இனிமேல் தெளிவாக இருக்கணும். எங்கள் சித்தப்பா இப்படி ஆனார், எங்கள் பெரியப்பா இப்படி ஆனார், என் சொந்த பந்தம் இப்படி, மாமா இப்படி, அதனால் நான் இந்த தவறுகளை செய்யக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக யோசிக்க கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. நிறைய ஒபிசிட்டி ப்ராப்ளம் இருந்துட்டு இருக்கிறவங்க அதற்குண்டான இனிமேல் கரெக்டாக உடம்பை வச்சுக்கணுங்கிற சிந்தனைகள் இந்த மாதம் இருந்திருக்கும். ஹெல்த் கான்ஷியஸ்னஸ் நிறையாகவே இருந்துட்டு இருக்கும். ஹெல்த் கான்ஷியஸ்னஸ் 12 ராசிக்குமே இருக்கணும். ஆனால் இந்த மாதம் ரிஷபராசிக்கு கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி பிரயாணம்
கோயில் சார்ந்த பிரயாணங்கள் இருக்கும். நீங்களே ஆச்சரியப்படுவேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஃப்ரெண்டு கூப்பிட்டா நான் போனேன், டக்குன்னு இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன், எப்படின்னு எனக்கே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இந்த மாதத்தில் உங்களுக்கு பிரயாணம் இருந்துட்டு இருக்கும். தெய்வ அனுகிரகம். காரில் போயிட்டு இருப்பீங்க, இப்படி திரும்புவீங்க, கோயிலில் கரெக்டாக தீபாவளி காமிப்பாங்க, எல்லா இடத்துலையும் சிக்னல் நல்லபடியாக டப்ப டப்பன்னு க்ரீன் லைட்டாக அவ்வளோ சின்ன சின்ன விஷயங்களில் சந்தோஷப்படக்கூடியது. பார்க்கிங் உங்களுக்கு மட்டும் கிடைக்கும். ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் சந்தோஷம். வெளிநாடு வெளியூர்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த மாதத்தில். ரிஷபராசி அன்பர்கள் வேல் வழிபாட்டோட இந்த மாதத்தை ஆரம்பிச்சு பாருங்க, அருமையான வாய்ப்புகள் கூடி வரும். மிதுன ராசி நேயர்களுக்கு எப்பவுமே லைஃப்பில் செட்டில்மெண்ட்டுங்கிறது ரொம்ப அவசியம் சார். சும்மா 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 இப்படியே சுற்றின்னு இருக்கக்கூடாது. லைஃப்பில் ஜெயிக்கணும், 4 பேர் சொல்கிற அளவுக்கு வரணும். ஏன்னா வெற்றி பெற்றவங்களுடைய பேச்சை தான் இந்த உலகம் கேட்குதே தவிர, இல்லைன்னா ஐயோ ஐயோன்னு கத்தினாலும் ஒன்றும் கேட்கறது கிடையாது. நான் ஜெயிச்சே ஆகணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். சில பேருக்கு சில பயங்கள் மனசில் இருந்துட்டு இருக்கும். இந்த 16ஆம் தேதி வரைக்கும் ஒரு தடுமாற்றம் இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில முயற்சிகள் எடுத்தாலும் அதில் தடைகள் பெறும். அதை பற்றி கவலைப்படாதீங்க. நிச்சயமாக நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு பெரிய பாசிபிலிட்டிஸ் கூடி வரக்கூடியதாக இருக்குது. இந்த மந்த் எண்டில் சின்ன சின்ன விஷயங்களில் யோசித்து செயல்படக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது மிதுனராசி அன்பர்களுக்கு இருக்குது. அவசரப்பட்டு காசு கொடுக்கறது, அவசரப்பட்டு அவங்க ஏதாவது ஒன்று நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது, அவசரப்பட்டு ஒரு உறுதிமொழி ஏற்கிறது, அவசரப்பட்டு ஒரு விஷயத்தை பண்ணுறது, இது அத்தனையும் தவிர்த்து கொள்ள வேண்டியதாக இருக்கும். சில பேர் வேலையை குவிட் பண்ணிடுவாங்க, நான் சொந்த தொழில் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இந்த மாதத்தில் 16ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அதை முடிவெடுக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. பெரியவங்ககிட்ட எதாக இருந்தாலும் கேட்டு பண்ணுறது ரொம்ப நல் பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒருவர் ஒரு விஷயத்தை சொன்னால் அதை ஆராயாமல், அதை பற்றி யோசிக்காமல் அந்த காரியத்தை செயல்படுத்துவதை தவிர்த்து கொள்வது நல்லது. நீங்கள் வாகனத்தில் போகும்போது அட்ரஸ் தெரிலன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தட்ட கேட்பீங்க, திருப்பி இன்னும் கொஞ்சம் தூரம் போனோன்னு இன்னொருத்தட்ட கேட்பீங்க. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் தூரம் போனோன்ட்டு இன்னொருத்தட்ட கேட்பீங்க. ஏன் ஃபஸ்ட்டே அவருக்கு சொன்னார், ஆனாலும் ஏன் இன்னொருத்தட்ட கேட்குறீங்க? அது இன்னொரு தடவை உறுதிப்படுத்திக்கிறதுக்கு. ஏன் இன்னொருத்தட்ட கேட்குறீங்க? இன்னொரு தடவை உறுதிப்படுத்திக்கிறது. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை 4 முறை உறுதிப்படுத்தாமல் எந்த காரியத்தையும் பண்ணுறது அவ்வளோ சிறப்புகள் கிடையாது. இந்த மாதத்தில் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள், பிரச்சனைகள் அது பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். மாதத்தின் கணக்காக இருக்கணும். 16ஆம் தேதிக்கு மேலே அதெல்லாம் பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். திடீர் பணவரவுகள் உண்டு. நல்ல முயற்சிக்கு நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். குலதெய்வ வழிபாட்டோட இந்த மாதத்தை ஆரம்பிச்சிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான மாதமாக மாறும். கடகராசி அன்பர்களே, எப்பவுமே கடவுள் ஏதோ ஒரு வகையில் கடைசி நேரத்தில் எனக்கு கை கொடுத்துட்றேன், நானும் படாத பாடுபடுறேன், ஏதோ ஒரு வகையில் ஜெயிச்சிட மாட்டேனான்னு யோசிக்கிறேன். கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயங்கள், அதாவது இந்த வில் பவரில் ஓடிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது லிட்ரலாக உண்மை. இந்த வில் பவரில் ஒவ்வொரு விஷயத்தை வேற ஒருத்தராக இருந்தால் இந்த இடத்துக்கு எங்கே போயிருப்பாங்கன்னே தெரியாது. இவங்க முன்னாடியெல்லாம் இருக்கிறது, இந்த ஜோக்கா சொல்லும்போது இவங்க முன்னாடி இந்த உயிரை வச்சு காப்பாற்றுறதே பெரிய விஷயமா இருக்குங்கிற மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை நீங்கள் பார்த்து அனுபவப்பட்டு இந்த மனிதர் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையே போச்சுப்பா. நீங்கள் நிறையா நினச்சி பாருங்கள். இந்த மரத்தை பார்த்தோன்னா அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துருவீங்க. நல்லா காற்றடிக்கும் போது முந்தியெல்லாம் அதை இருக்காது. ஏன்னா இப்போ ஃபீல் பண்ணிங்க, நல்ல ப்ரீஸாக இருக்கப்பா, என்ன காற்றுல, இயற்கை ரொம்ப நல்லதில்ல. மழையை பார்த்தோன்னா ரொம்ப ஆனந்தமாக, இது வரைக்கும் மழையே பார்க்காத மாதிரி பார்த்துட்டு இருப்பேன். வேற ஒன்றும் கிடையாது. எல்லாரும் உங்களை உதாசீனப்படுத்தும் பொழுது இயற்கை வரவேற்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு சந்தோஷம் உங்களுக்கு ஒரு பெரும் சந்தோஷமாக இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பிறரோட உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். 16க்கு மேலே ஒவ்வொரு முடிவுகள் எடுக்கும்போது 1க்கு 100 முறை யோசித்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும். பிறருடைய பிரச்சனையில் கலந்து கொள்ளக்கூடாது, ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. பிறருக்கு ஏதேனும் ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அது சரியா தவறான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவளுக்கு ஐடியா கொடுக்கறது நல்லது. ஒரு படத்தில் சீட்டு விளையாண்டுருப்பாங்க. வடிவேல் சார் போய் என்ன பண்ணுவார், என்ன மச்சான் இதை போட்டால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கையிலேருந்து பிடுங்கி இதை போடுங்க, ஆனால் அது போடக்கூடாதுப்பா, இதை போடுங்க சொல்கிறேன், இதை போடக்கூடாதுப்பா, போட்டோன்னே போயிடும். ஐயோ போயிடுச்சு அப்படின்னா அதுதான் அப்போவே சொன்னேன்லன்னு வேறு, உனக்கு சீட்டு விளையாட தெரியுமா, அதை தெரிஞ்சால் நான் ஏன் இங்கே உட்காந்துருக்கேன்னு வேறு. அந்த மாதிரி அது தெரியாமல் நீங்கள் மற்றவர்களுக்கு சில விஷயத்தை சொல்லிக் கொடுக்கறத தவிர்த்துக்கிறது நல்லது இந்த மாதம். அதனால் கடகராசி அன்பர்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு மிகவும் துணை நிற்கக்கூடிய அற்புதமான வழிபாடு. சிம்மராசி நேயர்களே, மற்றவர்கள்ட்டெல்லாம் எடுத்து சொல்லி உடம்பை பார்த்துக்கோ, நல்லா சாப்பிடணும், டயத்துக்கு சாப்பிடணும், நைட்டு 8 மணிக்குள்ளே முடிச்சிடணும், சாப்பிடக்கூடாது, கவனமாக இருக்கணும் அப்படியெல்லாம் சொல்லுது. மற்றவர்கிட்ட நல்லா இருக்கல கேட்பேன், எதாவது முடியலன்னா உடனே 100 தடவை விசாரிப்பேன். உங்களுக்கு அப்படின்னு வரும்போது நீங்கள் கவனிச்சிக்க மாட்டேன். குழந்தைகளுக்காக உழைக்கிறேன் சார், ஃபேமிலிக்காக உழைக்கிறேன் சார், நான் பாட்டுக்கு போயின்னு இருக்கேன், இதான்
பெண்கள் அது நம்ம உடம்பெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது. அப்படியே ஓடின்னு இருக்க வேண்டியதான், கடவுள் எப்படி வைக்கிறாரோ அப்படியெல்லாம் போயிட்டு இருப்பேன். அப்படி கிடையாது. நீங்கள் உங்கள் உடம்பை டேக் கேர் பண்ணிக்கணும். இதில் ரொம்ப ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது விஷயம் வேலை வாய்ப்பு. இருக்கக்கூடிய வேலையில் சஸ்டெயின் பண்ணி முழுமையாக கற்றுக்கொண்டு ஒரு நல்ல சூழ்நிலைகள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் சில முயற்சிகள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெனிஃபிட் ஆகும். திருமண காரியம் பேசிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் கூடி வரும். பிறர் மூலமாக காரியத்தை சாதித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகளை பெரிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த மாதத்தில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அதை அழகாக பயன்படுத்துறது நல்லது. கடனுக்காக கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்வது நல்லது. நல்ல மனிதர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு மன திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். டயர் சம்பந்தமான பிஸ்னஸ், பொட்டிக் வச்சுட்டு இருக்கிறவங்க, டீச்சராக இருந்துருக்கோம், காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கவங்க, விவசாயம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் இருக்குது. சில பிரச்சனைகளை வெளியில் சொல்ல மாட்டீங்க, மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருப்பேன். அதை வெளியில் சொன்னால் மற்றவங்களுக்கும் சங்கடம். சரி, எதுக்கு எதிர்த்து பேசிட்டுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காமாக போயிடுது. அருகில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும். கைலாசநாதர் வழிபாடு மன திருப்தியை தரும் அற்புதமான வழிபாடாக சிம்மராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தும். கன்னிராசி நேயர்களுக்கு நான் தான் உழைக்கிறேன் சும்மா இல்லை சார். அதாவது 8 மணி நேரம் 12 மணி நேரம் உழைக்கிறேன், பெனிஃபிட் அப்படின்னு திரும்பி பார்த்தா ஒன்றுமே கிடையாது. அதாவது எனக்கு முன்னாடி தெரியுது இவங்களுக்கெல்லாம் திறமையே கிடையலன்னு தெரியுது. ஆனால் படபடன்னு ஜெயிச்சு வந்துடுறாங்க. எப்படி தான் பேசி காரியத்தை இவங்களெல்லாம் எப்படி நம்புறாங்க ஒன்றுமே புரியல சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இந்த மாதத்தில் நிறைய இந்த மாதிரி யோசிப்பீங்க. மற்றவர்களை பற்றி சிந்திக்கிறதை விட நீங்கள் எப்படி ஜெயிக்கணும், நீங்கள் எப்படி சக்ஸஸ் ஆகணும், இந்த விஷயத்தை மனசில் எடுத்துட்டிங்கன்னா மிகப்பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இடமாற்றம் கண்டிப்பாக இந்த மாதம் இருக்குங்க. சின்ன சின்ன மாற்றம் உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கும். சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய மாதம். குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும், பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய அற்புதமான மாதமாக இருக்கும். நிச்சயதார்த்தம், சீமந்தம் போன்ற நல்ல காரியங்களுக்கெல்லாம் போயிட்டு வர்றது, சொந்த பந்தத்தில் கல்யாணம் நடக்கிறது, இது போன்ற விஷயமெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். வீடு இடமாற்றம், வீட்டில் ஏதேனும் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறது, கிரகப்பிரவேசம் வைக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். மூத்த சகோதர சகோதரிகளுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்புகளை எடுத்து நீங்களே தெரிவிப்பீங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு கூட இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க, பண உதவி பண்ணுவீங்க. நீங்கள் சம்பாதிச்சிங்கன்னா மற்றவங்களுக்கு 4 பேர் கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. தெரியாமல் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது சில நாட்கள் அது தெரிய வரும். அதில் கவனம் என்பது தேவை. சில பேர் செல்ஃபோனையே பார்த்துட்டு இருப்பா, சில பேர் பார்த்துட்டிங்கன்னா கம்ப்யூட்டரே பார்த்துட்டு இருப்பா, எதிர்த்தாப்பில் வந்தால் கூட அப்படி ஓ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பா. அந்த மாதிரி இல்லாமல் நம்ம மற்றவர்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் அம்பாள் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்து பாருங்கள், சாதகமான பலன்கள் கிடைக்கும். துளாராசி நேயர்களே, விடாது உழைக்கும். இந்த உழைப்பு தான் மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும். இதை நான் பார்த்தாச்சு சார். அதாவது இதை நம்பி அதை நம்பின்னு லைஃப்பில் நம்பி தான் போச்சு சார். இனிமேவாவது ஒரு தெளிவான முடிவுக்கு வரணுங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்கும். ரியல் எஸ்டேட், அதே சமயத்தில் தங்கம் வாங்கிறது, வெள்ளி வாங்கிறது, ஒரு சேமிப்புக்காக ஒரு விஷயத்தை வாங்கி செயல்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஸ்கூலு, காலேஜ், இடமாற்றம் பற்றி, எக்ஸாமினேஷனை பற்றி நிறைய சிந்திக்கக்கூடிய, அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிற இடமாற்றத்தை பற்றி யோசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும். நிறைய விஷயங்களில் மற்றவர்கள் கூட சேர்ந்து பணியாற்றி அதன் மூலமாக பயன்பெறத்துக்குண்டான மாதமாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்து கொள்வதை தவிர்த்துக்கிறது நல்லது. ரொம்ப நாள் கழித்து அம்மாவை போய் பார்க்குறது, அப்பாவை போய் பார்க்குறது, சொந்த பந்தங்களை போய் பார்க்குறது, அவங்களுக்கு ஏதேனும் ஒரு ஹெல்ப் பண்ணுறது. மற்றவங்க கோச்சுன்னா எனக்கு என்ன, நான் என்னுடைய கடமையை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கடமையும் சேர்ந்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் அதிகமாகவே இருக்கக்கூடியதாக இருக்கும். யாரோ ஒருத்தருக்கு முடியலன்னா உங்களால் முடிஞ்ச நல்ல காரியத்தை எடுத்து பண்ணுவீங்க. வண்டி வாகனம் பழசை கொடுத்து புதுசு வாங்கலாங்கிற யோசனைகள் இருக்கும். இந்த வண்டி உதைக்கிறேன் முட்டி தேய்மானது தான் மிச்சம். இனிமேல் வண்டியை மாற்றிடுவேன் சார். செல்ஃப் ஸ்டார்ட்லாம் வந்திருக்கேன், பைக்கு அது வாங்கலாம் இல்லையா? அதேமாதிரி இந்த காரில் பார்த்தீங்கன்னா கீயே இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணேன் சார். எனக்கு ரொம்ப நாள் ஆசையாக இருக்குது, இந்த வண்டி வாங்கலான்னு ஆசையாக இருக்குது, அந்த வண்டி வாங்கலான்னு ஆசை. இந்த மாதிரி விஷயங்கள்லாம், வீடு கட்டுறது, லைட்டு வாங்குறது, அதே மாதிரி டைல்ஸ் வாங்குறது போன்ற விஷயங்கள்லாம் மன சந்தோஷத்தை பெறக்கூடியதாக இருக்கும். நல்லவர்களுடைய சந்திப்பு உங்கள் மன மகிழ்ச்சியை தரும். இந்த மாதத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாட்டோட இந்த மாதத்தை ஆரம்பித்து பாருங்கள், எல்லாத்தையும் வெற்றி பெறுவீங்க. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு எப்பவுமே ஒரு விஷயத்தை ரொம்ப எலாபரேட்டாக பேசினா பிடிக்காது. அதை பாயிண்ட்டுக்கு வாங்க, அது சும்மா சுற்றி வளைச்செல்லாம் பேசலை, பாயிண்ட்டுக்கு வாங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக எடுத்து பேசுவேன். புதுசாக கோர்ஸ் கற்றுக்கிறது, அதே மாதிரி மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்துட்டு இருக்கோம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் லாஜிஸ்டிக் சம்மந்தமாக எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சில பேர் இந்த சின்ன சின்ன விஷயங்களில் ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பா. என்னங்கன்னு கேட்டேன்,
என்ன சொன்னீங்க என்னது அப்படின்னு சொல்லி ரொம்ப இந்த மாதிரி ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கக்கூடாது. யார் எதை சொன்னாலும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். நம்மளுடைய வேலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது ரொம்ப நல்ல பலன்கள். பத்திரப்பதிவாளராக இருந்துட்டு இருக்கிறவங்க, டாக்குமெண்ட் எல்லாம் எழுதி திருத்துறவங்களுக்கு, அதே சமயத்தில் முக்கியமான வேலைகள் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன்களை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது. சில விஷயத்தை நம்ம சொல்லும்போது அதை பற்றி உண்மையை தெரிந்து கொண்டு அது கரெக்டாக இல்லையான்னு பார்த்து சப்போர்ட் பண்ணுறது நல்லது. சப்போர்ட் பாட்டு நீங்கள் ஒரு ஆளுக்கு பண்ணிட்டீங்கன்னா கடைசியில் நீங்கள் சப்போர்ட் பண்ணுற ஆள் தான் தப்பே பண்ணியிருப்பாங்க. அதில் கவனம் என்பது தேவை. அதே மாதிரி பெரியவர்கள் சொல்லக்கூடிய வாக்கியங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருந்துட்டு இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது வெளியூர் போயிட்டு வர்றது, சிறு பிரயாணம், தூர பிரயாணம், அலைச்சல் பிரயாணம் ஜாஸ்தியாக இருந்துட்டு இருக்கும். செய்யாத தப்புக்காக தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்க அதுலேருந்து ஒரு விடைபெறத்துக்கு உண்டான மாதமாக இந்த மாதங்கள் கண்டிப்பாக. ஃபினான்ஷியலாக ரொம்ப சிரமப்பட்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான மாற்றங்கள் உண்டு. விவசாயம் பார்த்துட்டு இருக்க, தோட்டம் துறவெல்லாம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அருமையான பலன்கள். அதேமாதிரி சேல்ஸில் இருந்துருக்க டார்கெட்டில் சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. கோபம் இந்த மாதம் எப்போ பார்த்தாலும் கோச்சிக்கிறது, கோபம் கோபம் கோபம்னு அப்படி வீட்டில் சொல்லிட்டு இருப்பா. நான் எங்கே சார் கோச்சுட்டேன், நியாயமான விஷயத்துக்கு தானே பேசினேன் அப்படின்னு சொல்லி அதில் நீங்கள் தலையிட்டு அதை பேசி தீர்க்குவீங்க. இந்த மாதம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மதிப்பா மரியாதையா, பணமா பதவியா, இப்படிங்கிற குழப்பங்கள்லாம் அப்பப்போ இருக்கக்கூடியதாக இருக்கும். இந்த மாதத்தில் முருகப்பெருமான் ஐயப்ப சுவாமி வழிபாட்டோட இந்த மாதத்தை ஆரம்பிச்சு பாருங்க, சக்சஸாக இருக்கும். தனுசு ராசி நேயர்களே, மணி இஸ் அல்டிமேட் சார். லைஃப்பில் எல்லாம் சம்பாதிக்காமல் ஒன்றும் மதிப்பில்லை சார். பாருங்கள், அவங்களுக்கு என்ன தெரியும், ஆனால் மதிப்பு பணம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் சம்பாதிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், கனவுகள் பூரா பார்த்துட்டேன்னா பகல் கனவு, அப்பா கார் எந்த கார், ஆட்டாட்டாட்டா அருமையான காரில் நான் ஏறுறேன், இந்த மாதிரி கனவுகள்லாம் இருந்துன்னு இருக்கும். இந்த கனவுகள்லாம் நீங்கள் திருப்பி 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 யோசிச்சு பார்ப்பீங்க. சம்பாதிக்கக்கூடிய முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. முந்தியெல்லாம் ஃப்ரீயாக பண்ணிட்டு இருந்தேன், இப்போல்லாம் அப்படி இல்லை சார். எனக்கு என்ன பிரயோஜனம், இதனால எனக்கு என்ன, இதுலங்கிறத நான் தெளிவாயிட்டேன் சார். முந்தி மாதிரிலாம் நான் இப்போ கிடையாது, ஐ எம் வெரி கிளியர் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதத்தில் 15ஆம் தேதிக்கு மேலே பிரயாணங்கள் ஜாஸ்தியாக இருக்கும். சகோதர சகோதரிக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் எடுத்து பண்ணுவீங்க. எக்ஸாமினேஷன் இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க, முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க. தான தர்மங்கள்லாம் பண்ணக்கூடிய மாதமாக இந்த மாதங்கள் இருக்கும். சில பேர் பார்த்துட்டிங்கன்னா எப்போ பார்த்தாலும் இது செல்ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு போட்டோம், நான் என்னுடைய கடமைகளில் சரியாக இருக்கிறேன் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது. குலதெய்வ வழிபாடு பண்ணுறது, இஷ்டதெய்வ வழிபாடு பண்ணுறது, இரும்பு சம்பந்தமான வேலை பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஸ்டீல் சம்பந்தமாக பாத்திர கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, ஃப்ரேம் கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் வீட்டுக்கு உண்டான கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான மாதம் இந்த மாதம். தனுசு ராசி அன்பர்களுக்கு எப்போ பார்த்தாலும் வீட்டில் பிரச்சனையே வந்துட்டு இருக்குன்னு சொல்லும்போது அந்த பிரச்சனைகளுக்கு விடை கொடுக்கறது, யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணுங்கிறத நீங்களே உணர்ந்துவீங்க. சில நேரங்களில் ஷார்ட்ஸ் ரீல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷனல் விஷயம் வந்ததுன்னா அதை உட்கார்ந்து கவனித்து அப்படியே உங்கள் கூட கம்பேர் பண்ணி பார்த்துப்பீங்க. தனுசு ராசி அன்பர்கள் இந்த இயற்கை மேலே ரொம்ப அப்படி க்ளோஸ்டாக போகும்போது நிறைய செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் நரசிம்மர், பைரவர் வழிபாடு துணை நிற்கும் வழிபாடு. மகர ராசி நண்பர்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை நாம் மனசில் எடுத்துட்டோம்னா அது எப்போவுமே சக்ஸஸ் தாங்க. அது எப்போவுமே தொடர்ந்து சில நேரம் பிரச்சனையாக இருக்கும், அதுக்கப்புறம் சக்ஸஸாக ஆகும். இந்த மாதம் யாராவது நான் சொல்கிற பேச்சை கேட்க மாட்டாளா, என் மனசில் இருக்கிறது யாராவது தெரிவிக்க மாட்டா, எல்லாரும் இருக்கா, எல்லாம் இல்லாத மாதிரி ஒரு தோணல் இருக்கும். கௌரவம் கிடைக்கலையே, வெளியிலெல்லாம் மரியாதை கிடைக்கிறது, வீட்டில் கிடைக்கலையேன்னு பல நேரங்களில் யோசிக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதங்கள் இருக்குது. எதையும் ரொம்ப தீவிரமாக பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர் யோசிச்சுட்டே இருந்தோம்னா அது வந்து கவலைகள் தான். கவலையே படாதீங்க, எல்லாம் ஜெயிக்கும். சிலது லேட் ஆகும், சிலது சக்ஸஸாக நடக்கும். இந்த மாத கடைசியில் உங்களுக்கு நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். வண்டி வாகனங்கள் மாற்றுறது அவ்வளோ சீக்கிரம் டக்குன்னு மாற்றிட வேண்டாம். முயற்சிகள் மெதுவாக எடுக்கிறது நல்லது. பண விஷயங்களில் கவனம் என்பது தேவை. குடும்பத்தில் பேச்சு விஷயங்களில் கவனம் தேவை. சின்ன சின்ன விஷயங்களில் ஃபோனில் பேசும்போது பின்னாடி யார் இருக்கா முன்னாடி யார் இருக்கான்னு பார்த்து பேசுறது நல்ல பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி ரகசியமான காரியங்கள் மூலமாக பண வரவுகள் கூடி வரக்கூடிய அற்புதமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்குது. மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் குலதெய்வ வழிபாடு உங்களை வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி நேயர்களுக்கு பேர், புகழ், அந்தஸ்து, பதவி இது போன்ற விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும். சின்ன சின்ன விஷயங்களுக்கு மற்றவங்களை எதிர்பார்க்கறது இனிமேல் தவிர்த்துக்கணும். நம்ம தான் புதுசாக கார் வாங்கிடலாம், புதுசாக இது வாங்கலாம், புதுசாக அது வாங்கலாங்கிற எதிர்பார்ப்புகள் மனசில் வரும். சரி அது முயற்சி எடுப்பீங்க, சரி வேண்டாம் விடு, இப்படி ரொம்ப நாளாக அப்படி யோசிச்சுட்டே இருக்குது. புதிய தொழில், இது எதுக்கு பண்ணி நம்மளால கவனிக்க முடியாது சார், எதுக்கு போய் பண்ணிட்டு அப்படிங்கிறத. அப்போ நீங்களே முயற்சி பண்ணுவீங்க, நீங்களே டவுன் ஆகுது, நீங்களே முயற்சி பண்ணுவீங்க, நீங்களே டவுன் ஆகுது. இந்த மாதிரி இருக்கும். வீட்டுக்கு உண்டான இன்டீரியர் பண்ணுறது, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக பண்ணுறது,
திருமண காரியத்தை பற்றி பேச, ரொம்ப வயசானவர்களை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் அப்படியே டவுன் ஆவீங்க, அதுக்கப்புறம் நீங்களே கண்ணாடி பார்த்து அதெல்லாம் ஜெயிச்சிடும், ஒன்றும் கவலைப்படாத அப்படி நீங்களே தட்டி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதத்தில் இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த மாதத்தினுடைய ஆரம்பம் விரயமும் சில பிரயாணங்களும் இருக்கும். இந்த மாதத்தினுடைய நடுப்பகுதி 16ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கும். விரய மாதம்னு சொல்லுவாங்க இந்த தை மாதத்தில், அதனால் விரயங்கள் பண்ணுறதுல தப்பே கிடையாது. அதே மாதத்தில் இந்த மாதம் வெளிநாடு பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணம் பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கறது. பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயம் சக்ஸஸ் ஆகும். இந்த மாதத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பெருமாள் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மீன ராசி நண்பர்களுக்கு, மீனத்துக்கு இந்த மாதத்தில் தை எப்போவுமே காப்பாற்றிடும். அதாவது டவுன் ஆகிற மாதிரி இருந்தது, ஆனால் ஜெயிச்சிடும் சார். அதெல்லாம் கடவுள் இருக்குது. அது கடவுள் எப்போவுமே கண்ணு முன்னாடி நிற்கிறங்காட்டி ஏதோ ஒரு வகையில் நான் மன சோகமானா போதும், யாம் இருக்க பயமேன்னு கண்ணுக்கு முன்னாடி தெரியும். மன சங்கடமானா தெரியும், கவலை வேண்டான்னு ஏதோ ஒரு வாக்கியம் எனக்கு கிடைச்சிது சார். அதெல்லாம் தெய்வத்தினுடைய அனுகிரகம் தான். மனசில் நினைக்கிறேன் நடக்கும் பாருங்கள், இதுக்கு ஏதாவது ஒரு வழி கொடுப்பாரு பாருங்களேன்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் இறை நம்பிக்கையோடு செயல்படக்கூடிய மாதமாக இந்த மாதங்கள் உண்டு. பிப்ரவரி மாதத்தில் 16ஆம் தேதிக்கு மேலே சில விரயங்கள் அப்படிங்கிறது இருக்கும். சில முக்கியமான இடங்களுக்கு நினச்சி போக முடியாமல் இருக்கலாம். சில பேர் சில திருஷ்டிகள்லாம் அப்பப்போ உங்களுக்கு படும். சில நேரங்கள் பயம் இருக்கும், சில நேரம் ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கும், சில நேரங்கள் பார்த்துட்டுலாம் ஒரு விஷயத்தை சொல்லி காப்பாற்ற முடியாமல் இருக்கும். நீங்களே தன்னைத்தானே சுப்பீரியர் காம்ப்ளெக்ஸ், அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா நீங்களே தன்னைத்தானே இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் எல்லாம் இருக்கும். ஏன் இவங்களுக்கு மட்டும் இப்படி, ஏன் நமக்கு மட்டும் இப்படி, இந்த மாதிரி கம்பேரிஷனே பண்ணுறதை விட்டுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். அந்த காம்ப்ளெக்ஸே வேண்டாம், எல்லாம் கடவுள் இருக்கார், அவர் பார்த்துப்பார். நல்லது செஞ்சாலும் குற்றம் சொல்கிறாரா சார், எந்த இருந்தாலும் திருப்தி இல்லையே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டவங்களுக்கு எல்லாம் மாறிடும். கணவர் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் கூடி வரக்கூடிய அற்புதமான மாதம். சில டிசிஷன் எடுக்கும்போது கூட சேர்ந்து பேசி பெரியவங்ககிட்ட தெரிந்து எடுத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். தெய்வீக வழிபாடு மிகப்பெரிய கை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். ஆஞ்சநேயர் வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு இந்த மாதம் வெற்றி தரும் அற்புத வழிபாடு. 28 நாட்கள். இந்த 28 நாட்களில் 19ஆம் தேதி தமிழ் மாதம் தை மாதம் 19ஆம் தேதி 1ஆம் தேதி பிப்ரவரி ஆரம்பிக்குது. 16ஆம் தேதி 28வது நாள் நமக்கு முடியுது. 16ஆம் தேதி மாசி மாதம் 16ஆம் தேதி முடியுது. இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய விசேஷம், ஃபஸ்ட்டு இந்த 1ஆம் தேதி ஆரம்பிக்கிறது பார்த்திங்கன்னா சனிக்கிழமை நாள் ஆரம்பிக்குது. இந்த நாள் மட்டும் இல்லாத இந்த மாதத்தில் அமாவாசை 27 வியாழக்கிழமை, அடுத்தது பௌர்ணமி 12 புதன்கிழமை, கிருத்திகை 6ஆம் தேதி வியாழக்கிழமை வந்துடுது, திருவோண நட்சத்திரம் 25ஆம் தேதி, ஏகாதசி பார்த்திங்கன்னா 8ஆம் தேதி சனிக்கிழமையும் 24ஆம் தேதி திங்கக்கிழமையும் வந்துடுது, சஷ்டி 3ஆம் தேதி திங்கக்கிழமை, அதே மாதிரி 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சஷ்டி வருது. இந்த வாட்டி செவ்வாய்க்கிழமை சஷ்டி வருது, ரொம்பவுமே விசேஷம். அது முருகப்பெருமானுக்கு ரொம்ப அற்புதம். அதே மாதிரி கிருத்திகை வியாழக்கிழமை வருது, அதுவும் முருகப்பெருமானுக்கு உரிய அற்புதமான. சங்கடஹர சதுர்த்தி பார்த்திங்கன்னா 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, பிள்ளையாருக்கு சாயந்தர நேரம் வழிபடக்கூடியது. சிவராத்திரி, இந்த மாத சிவராத்திரின்னு சொல்லக்கூடிய 26 புதன்கிழமை. பிரதோஷம் பார்த்திங்கன்னா 10ஆம் தேதி திங்கக்கிழமை. பாருங்கள், பிரதோஷம் 10ஆம் தேதி திங்கக்கிழமை சிவபெருமானுக்கு உண்டான சோமவாரத்திலே வந்துடுது. 25 செவ்வாய்க்கிழமை. சதுர்த்தி, அதாவது வளர்பிறை சதுர்த்தின்னு சொல்லுவாங்க. இந்த வளர்பிறை சதுர்த்தி 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்த மாதத்தில் பிப்ரவரி மாதம் சுப முகூர்த்தம், வளர்பிறையில் வரக்கூடிய அற்புதமான சுப முகூர்த்தம் பார்த்திங்கன்னா பிப்ரவரி 2ஆம் தேதி ஒன்று இருக்குது, பிப்ரவரி 3, 10, 16, 17, 23, 26 இதெல்லாம் வளர்பிறையில் வரக்கூடிய பிப்ரவரி மாதம் வரக்கூடிய சுப முகூர்த்தமான நாள். இந்த 1ஆம் தேதின்னு சொன்னேன் இல்லையா, 1ஆம் தேதி பார்த்துட்டோம்னா நமக்கு நட்சத்திரம் அன்றைக்கி சதய நட்சத்திரம் காலையில் 6 மணி 58 நிமிஷம் வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் பூரட்டாதி நட்சத்திரம், அதுக்கப்புறம் திருத்தியை அன்றைக்கி பிற்பகல் 2 மணி 36 நிமிடம், அதுக்கப்புறம் சதுர்த்தி அன்றைக்கி சந்திராஷ்டமம் பூச நட்சத்திரம் காலையில் 6 மணி 58 நிமிஷம், அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஆயில்ய நட்சத்திரத்துக்கு அன்றைக்கி முழுக்கும் கடகராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. 1ஆம் தேதி ஆரம்பிக்கக்கூடிய நாள் சனிக்கிழமை. நமக்கு நட்சத்திரம் பார்த்துட்டிங்கன்னா காத்தால 6 மணி 58 நிமிஷம், சதயத்துலேருந்து பூரட்டாதி. அப்போது இந்த நாட்களுக்கு உண்டான பலாபலன்கள் நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்துக்கொண்டு 12 ராசி அதற்குண்டான பலாபலன்கள் பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம். இந்த மாதத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் 11ஆம் தேதி நமக்கு தைப்பூசம் வருது, முருகப்பெருமானை வழிபடுவது ரொம்ப அற்புதமான மாதமாக இந்த மாதம் இருக்குது. மீண்டும் சந்திப்போம். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ சாம்ராட் மகேஷ்.
மொத்த குடும்பம் மாப்பிள மாதிரி ரெடியாகிற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம். Lakshmi Krishna Natural Weight Loss Powder 100% organic, no side effect. Link in description. Holidays nale adu namma GT Holidays da. South India's #1 travel brand.